ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாப்பா ஹாய் சொல்லுவா. இப்போ என்ன பண்ண போகிற? கில்லிக்கு மருந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு நேற்று. நம்ம கில்லியை இதான் வாங்கியிருக்கு நேற்று கில்லிக்கு. எதுக்கு கொடுக்குறதுயா நிஷா? பூச்சி மருந்தாங்க. பூச்சி எல்லாம் அந்த வயிற்றில் உள்ள பூச்சி அதுக்குள்ளதான். எதுக்குள்ளதுன்னு தெரியல. இது எவ்வளோது? இது கடையில் வாங்கினியாடி தனியார்? இதில் 150 ரூபாய்க்கா? காசு தும்முறு. 150 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்? 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. இப்போ நாளைக்கு 700 ரூபாய்க்கு ஊசி போடணுமா? விட்றா எட்டி போட. தெருநாய் பிரச்சனைலாம் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு, தெரியுமா தெரியாதா? தெருநாயெல்லாம் பிடிச்சி டெல்லியில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பாப்ப ஹாய் சொன்னியாடா தர்ணேஷ்? என்னக்கிட்ட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனிசா அப்படின்னா இப்போ போய் 150 ரூபாடா. பாப்ப வாடி குடி. தெரியும். டாக்டர் பார்த்தசாரதி அரசு கால்நடை நல மருத்துவர். நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு ஏன் அவங்க மருந்து கொடுக்க மாட்டாங்களா? அப்படி ஆஸ்பத்திரியில் என்ன இருக்குது? டாக்டர் மட்டும்தான் இருக்காரா? மருந்து ஊசி எல்லாம் இல்லை. ஊசி வந்து 800 ரூபாய்க்கு வாங்கணுமா? நாய்க்கு வெறி பிடிக்காம இருக்க. இங்கிட்டு வா பாப்பா. இதுதான் மடியில எல்லாம் தொடாதீங்கடா, முடியெல்லாம் வாய்க்குள்ள போகும்டா. ஏன்டா இந்த அக்கிரமம் பண்றீங்க? மருந்து கொடுத்தாச்சு, குடிக்க மாட்டேங்கிறான். உங்களோட ஓடிற அவ்வளோதான். கசக்குமோ? இன்னொரு மருந்து இருக்கா? எவ்வளோத்துக்குடி வாங்கின? கடிச்சு கிடிச்சிட போகுது. கடிச்சிட போகுது. கோவான்னு கத்துது. ஓடிரே அவ்வளோதான். இறக்கி விட்டுறதியா? கொஞ்சம் சக்கரை இருந்தால் எடுத்து கொடுத்துரு. இவ்வளோதான் நிஷா. காலையில் அது வாந்தி கீந்தி எடுத்துகிற போகுது. இப்போ சக்கரை கொஞ்சம் எடுத்து வந்து போட்டு பாப்பா. கையை கழுவிட்டு வா போய். இந்த மருந்து கொடுத்தா சோர்வா இருப்பானாமா? வெள்ளி என்ன மருந்துன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எது கொடுக்குற மருந்து? கால்நடை மருந்துகள். இது என்னடி இது? ஓ, இந்த இது டாக்டர் இவங்களும் இது போல இருக்கு. ஒரு டீலிங் போட்டிருக்காங்க போல இருக்கு. சொன்னாங்க வேற எங்கேயும் நீங்க வாங்காதீங்க, இது எங்களோட மெடிக்கல் தான் போட்டிருக்கு, இங்கேயே வாங்க, எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். ஓ சரி. மேல என்ன போட்டிருக்குன்னு படிக்கணும் நம்ம. அதனால தான் அவர் ஜிஹெச்ல இருந்து மருந்து அவர் தானடி கொடுக்கணும் மருந்து. ஜிஹெச் இல்லாத மருந்து என்னங்க பண்ணுவாங்க? இதுதான் இப்ப நம்மளே வந்து இப்ப டாக்டர் கிட்ட போற பேராசிட்டமால் மாத்திரை வந்து குழந்தைங்களுக்கானது இருந்தாதான் கொடுப்பாங்க. இல்லைன்னா பெரிய ஆளுக்குள்ள மாத்திரை வந்து பெரிய ஆளுக்கு எழுதுவாங்க. சிறப்பு இந்த சிறப்பு இங்க இருக்காதுங்க, வெளியில வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம வெளியில வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் இது. சரி, ஏதோ ஒன்று நாய்க்குட்டி கொடுத்தா சரி ஓகே. இந்த இன்ஜெக்ஷன் தான் எழுதிருக்காங்க. இதான் ஊசியா? 700 ரூபாயா? சரி, வாங்கி போட்டுவிடும். ஒரு மாதம் ஆகட்டும். ஓகே பாய். போனோடனே ஃபஸ்ட்டு வந்து 2 ஊசி இருக்குது, நீங்கள் எந்த ஊசி போட போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து போனோடனையும் என்னம்மா வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி வந்து நாய்க்குட்டிக்கு வந்து ஊசி போடணுங்க, தடுப்பூசியா அப்படின்னு சொன்னேன். தடுப்பூசிலாம் அது எத்தனை மாதம் குட்டிமா அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு தெரியலைங்க, எங்கள் அத்தை வீட்டு பக்கத்தில் எங்கேயோ குட்டி போட்டதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது 90 நாளைக்குள்ள ஊசினா வந்து பூச்சி ஊசி போடுறதுமா, அந்த பூச்சிலாம் இது பண்ணாம இருக்கிறதுக்கு போடுறது. அதை விட்டு இன்னும் 1.5 மாசத்துல வந்து அந்த வெறி நாய்க்குள்ள அந்த இது போடுறது. அப்ப
அப்புறம் நீ சொன்னில ஏதோ ரேபிஸ் ஊசி. அந்த ஊசி வந்து 90 நாளில் போடுறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஊசி போட்டுக்கோங்க விடு. ஓகே பாய். அந்த இது வந்து அவங்கள்ட்ட இருக்குமா அது ரேபிஸ்க்கு நோய் அந்த ஊசி வந்து ஜீனி எனக்கா பையனுக்கு கசக்கு தண்ணி வருது கசக்குதும். வெரி குட். கையெல்லாம் கழுவிட்டு வா. தியா கையெல்லாம் நீ கை கழுவிட்டியா? போ கை கழுவு.